Welcome students. This video we are going to start chapter 15. The topic what we are going to see is polymorphism. This polymorphism is one of the concept in OOPS, object oriented programming system la we have seen the important concepts features பார்த்திருக்கோம். Encapsulation, polymorphism, abstraction, இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்த்தோம். அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் என்னது பாலிமார்பிசம். பாலிமார்பிசமோட மெயின் யூஸே என்னென்னா ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணும். கஷ்டமான ப்ரோக்ராம் கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ நவ் வி ஷால் கோ டு த டாபிக்ஸ். இப்போ இந்த பாலிமார்பிசம் அப்படின்னா பாலி அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா மெனி. பாலியோட மீனிங் என்ன? மெனி. மார்பிசம் அப்படின்னா மீனிங் ஷேப்ஸ். ஸோ இந்த பாலிமார்பிசம் அப்படின்னா டோட்டலாக மெனி ஃபார்ம்னு சொல்லலாம். பாலியோட மீனிங் மெனி, மார்பிசம்னா ஷேப்ஸ். இட் இஸ் டோட்டலி நோன் அஸ் மெனி ஃபார்ம்ஸ். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமில். இந்த பாலிமார்பிசம்ங்கிற கான்செப்டை ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் எ டெக்னிக் தட் இஸ் நோன் அஸ் ஓவர்லோடிங். விச் டெக்னிக் வி ஆர் யூஸிங் டு அச்சீவ் பாலிமார்பிசம் இன் ப்ரோக்ராம்? ஓவர்லோடிங். இந்த ஓவர்லோடிங்கில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்று ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ வாட் ஆர் த 2 மெத்தட்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லோடிங்? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீட்டெயில் ஆன்சரில் உங்களுக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வி ஷால் சி வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இப்போ நார்மலி இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ ஹாவ் கிவன் கிளாஸ் அசைன். இப்போ இங்கே அசைனுங்கிறது என்னது? கிளாஸ் நேம். இதில் 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஏபி இந்த ஏபி எல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? டேட்டா மெம்பர். தென் பப்ளிக்குங்கிறது என்னது? விசிபிலிட்டி லேபிள். இந்த பப்ளிக் விசிபிலிட்டி லேபிள் கீழே நான் நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். A equal to இந்த val மெம்பர் ஃபங்க்ஷனோட நேம் என்ன? val. இட் இஸ் அக்செப்டிங் ஒன் பேராமீட்டர். இந்த பேராந்திசிஸில் கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம்? பேராமீட்டர். ஸோ இந்த வேல்ங்கிற ஃபங்க்ஷன் ஒரு பேராமீட்டர் வாங்குது. தென் a is equal to x, b is equal to x. தென் அடுத்தது இது இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷன். இது கெட்டிங் 2 பேராமீட்டர். இங்கேயும் பாருங்கள், நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன்? வேறு நேம் கொடுக்கலாம். பட் இங்கே நான் ஒரே நேம் கொடுத்துருக்கேன். ஏன்னா மோரார்லெஸ் இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பண்ணுற ஒர்க்கு மோரார்லெஸ் சிமிலராக இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கேயும் ஒரே நேம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னது? 1. இதுவும் அதே வேல்ங்கிற நேம் கொடுத்துருக்கேன். இதுக்கு பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. இங்கே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்டிஜர், ஒய் இன்டிஜர். எப்படி வேணாலும் நம்ம டேட்டா டைப்லாம் கொடுத்துக்கலாம், நமக்கு எப்படி தேவையோ அப்படி. அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு பேராமீட்டர். இது என்ன டைப்பு? இன்டிஜர். பேராமீட்டர் கொடுக்குறப்போ எப்போவுமே அந்த டைப் என்னன்னு இண்டிகேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மெம்பர் ஃபங்க்ஷன். இது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், இது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், இது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, நேமுக்கு அப்புறம் கொடுக்குறோம் இல்லையா பேராமீட்டர், நேம் வித் பேராமீட்டர். இதை என்னன்னு சொல்லுவோன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த பார்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், பாக்ஸ் மாதிரி. ஒரு ஃபங்க்ஷன் நேம் வித் அந்த பேராமீட்டர், அந்த பார்ட் என்னன்னு சொல்லுவோம்? சிக்னேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் நேம் ஒன்று தான், ஆனால் பேராமீட்டர் டிஃபர் ஆகுது. அதாவது சிக்னேச்சர் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகி வருது இல்லையா? இதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஒரே நேமில் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். பட் கண்டிப்பாக பேராமீட்டர் ஒன்றா நம்பர் ஆஃப் பேராமீட்டர் டிஃபராக இருக்கணும், இல்லைன்னா டைப் ஆஃப் த பேராமீட்டர் கண்டிப்பாக ஏதாவது வேறு இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் கால் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நவ் வி ஷால் see the definition. What is function overloading? The ability of the function to process the message or data in more than one form. இப்போ நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அன்னியன் என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஒரே ஆளே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, யுவர் மேக்ஸ் பீரியடில் மேக்ஸ் நோட் வச்சுருப்பீங்க கையில். அதே இங்கிலீஷ் பீரியடில் யூ வில் பி லேர்னிங் இங்கிலீஷ், யூ வில் பி ரீடிங் சம்திங். ஸோ யூ ஆர் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்லி அக்கார்டிங் டு த டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்.
அதுதான் பாலிமார்பிசம். அதே போல தான் ஃபங்க்ஷனில் வந்து ஒரே நேமில் இருக்க ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் பேராமீட்டரில் டிஃப்ரெண்ட் வேலையை பண்ணும். இதுதான் என்னன்னு சொல்லிப்பா. இங்கே வேலுங்கிற ஃபங்க்ஷன் ஒரு பேராமீட்டர் வாங்கினா இந்த வேலையை பண்ணும். அதே வேலுங்கிற ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர் கொடுத்தா இட் வில் டூ திஸ் ஒர்க்கு. இந்த ஏக்கு எக்ஸ் அசைன் பண்ணுறது, பிக்கு ஒய் அசைன் பண்ணிவிட்டு இட் இஸ் டிஸ்பிளேயிங். அதே வேலுங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் எதுவும் கொடுக்காட்டி இட் இஸ் அசைனிங் 0 to a and b. ஸோ ஒரே நேமில் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நான் இதனோட பிடிஎஃப்ல அனுப்புகிறேன். நீங்கள் இதே எக்ஸாம்பிள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளுக்கு பதிலாக இதை வச்சுக்கலாம். திஸ் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ தட் திஸ் யூ கேன் ரைட் ஃபார் த எக்ஸாம் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எப்போவுமே இந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணுன்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த கிளாஸ், இங்கே கிளாஸ் அசைன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். என்ன ஆப்ஜெக்ட்டு, எஸ் க்ரியேட் பண்ணால் தானே நம்ம அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் s.valனு கொடுத்து பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. Again I am calling s.val, I am giving an integer parameter. Then I am calling s.val by passing 2 parameter. இப்போ அங்கே 3 valங்கிற நேமில் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு டைம் நம்ம வேல் கால் பண்ணுறப்ப பேராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணல. அப்போ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா, சிஸ்டம் என்ன பண்ணும், கம்பைலர் இன்டர்பிரட்டர் எந்த அந்த ஃபங்க்ஷன், இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இருக்குல்ல, இந்த ஹெடர் லைன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும், அந்த சிக்னேச்சர் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும். எது மேட்ச் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இது பேராமீட்டர் இல்லையா, அப்போ அது என்ன பண்ணும், எந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் இல்லாமல் இருக்கோ சிக்னேச்சர், அந்த ஃபங்க்ஷனை போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். செகண்ட் டைம் நீங்கள் கால் பண்ணுறப்போ ஒரு இன்டீஜர் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களா, உடனே அது மேலே வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அக்செப்டிங் இன்டீஜர் பேராமீட்டரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். தென் தேர்ட் டைம் யூ ஆர் காலிங் வித் 2 இன்டீஜர் பேராமீட்டர். அப்போ அது என்ன பண்ணும், எந்த ஃபங்க்ஷன் 2 இன்டீஜர் பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் ரிசல்யூஷன். திஸ் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன் ரிசல்யூஷன். The process of selecting the most appropriate overloaded function. What is function resolution? The process of selecting the most appropriate overloaded function or operator is called overloaded resolution. எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. காலிங் ஃபங்க்ஷன் கூட என்ன பண்ணும், அதை காலிங் ஸ்டேட்மெண்ட்டை எது கூட மேட்ச் பண்ணும், இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட். இது கூட ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பையாக மேட்ச் பண்ணி பார்க்கும். எது எக்ஸிக்யூட் மேட்ச் ஆகுதோ, ஒரு பேராமீட்டர்னா எது ஒரு பேராமீட்டர், அதுவும் நம்ம பாஸ் பண்ணுறது இன்டீஜர் பேராமீட்டர்னா எது இன்டீஜர் பேராமீட்டர் வாங்குதோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம பாஸ் பண்ணுறது சப்போஸ் இங்கே ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன் 100.0 ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தா ஃப்ளோட் பேராமீட்டர் இருக்கான்னு பார்க்கும். ஃப்ளோட் பேராமீட்டர் இங்கே எதுவுமே இல்லையா, உடனே என்ன பண்ணும், அதை அந்த ஃப்ளோட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து இன்டெக்ரல் ப்ரமோஷன் சொல்லுவோம். சிலதெல்லாம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். Now we shall go to the theory concept students. So the word, what is polymorphism, you have to write this. The word polymorphism means many forms. Polyna many, morphna shapes. Polymorphism together what you call many forms. Polymorphism என்ன define அப்படின்னு கேட்டால் இது ability of a message or function to be displayed in more than one form. In C++, polymorphism is achieved through function overloading and operator overloading. Overloading na enna meaning? That ஒரே நேம்க்கு 2-3 அர்த்தம் இருக்கிறது. A name having 2 or more distinct meaning, that is called overloading. Overloaded function refers to a function having more than one distinct meaning. அதே மாதிரி 2-3 ஒர்க் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், overloaded function. What is overloading? You have to write the ability of the function to process the message or data in more than one form. அதுதான் function overloading. இல்லைன்னா 2 or more function in the same scope share the same name but with parameters are different. நேம் சேமாக இருக்கும், parameter டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 லைன்ஸ் எழுதிக்கோங்க. The functions that share the same name are said to be overloaded and the process is called function overloading.
ஒரே நேம்ஸ் ஷேர் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஓவர்லோடட் ஃபங்க்ஷன். இதை தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறோம். த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் த பெராமீட்டர் அந்த ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் தட் இஸ் கால் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர். அந்த பேராந்திசிஸில் கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சிக்னேச்சர். ஸோ வென் யூ கால் an overloaded function, compiler determines the most appropriate function to use. எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணோம், by comparing the argument type that you have used to call the function. நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்குறோமோ அது ஆர்குமெண்ட் இல்லையா, அதையும் parameter type defined இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுக்குற parameter டைப்பையும் கம்பேர் பண்ணும். This process of selecting the most appropriate overloaded function or operator is called overloaded resolution. பார்த்தோம்லே எக்ஸாம்பிளில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணால் எது ஒரு பேராமீட்டர், இதுதான் இது ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆர்குமெண்ட்டை இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிற ஆர்குமெண்ட் பேராமீட்டர் கூட தட் இஸ் கால் சிக்னேச்சர். இந்த பேராமீட்டர் கூட வரிசையாக ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போ நீங்கள் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் பார்க்கும், ஓ இது மேட்ச் ஆகாது, உடனே அடுத்த சிக்னேச்சர் போய் பார்க்கும், இது மேட்ச் ஆகுதா, உடனே இதுக்குள்ளே இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த வே the function overloading functions are executed. This is called function resolution. இதனோட எதற்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கொடுக்கணும்னா, இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்கணும்னா நம்ம அதை ரிமெம்பர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இட் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் மெனி டிஃப்ரெண்ட் மீனிங்ஃபுல் நேம் ஃபார் அ சிங்கிள் ஆக்ஷன். ஒரே மாதிரி இருக்கிற ஆக்ஷனுக்கு நம்ம வேறு நேம் கொடுப்போம், ஆனால் அது கொஞ்சம் அந்த நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஈஸி டு கிவ் நேம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கோட அட்வான்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ்ன்னு கேட்கலாம், இல்லைன்னா யூஸ்ன்னு கேட்கலாம். It is not only implementing polymorphism but reduces number of comparison in the program and makes the programs to execute faster. Compare பண்ணுறது வேலை குறையும், அப்போ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய நம்ம நேம் ரிமெம்பர் பண்ணுறதும் இதில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட அட்வான்டேஜஸ். சில ரூல்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணோன்னா என்னென்ன ரூல்ஸ்னு பாருங்கள். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் மஸ்ட் டிஃபர் இன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். கண்டிப்பாக என்ன டிஃபராக இருக்கணும், சிக்னேச்சர், அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டோ, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் சப்போஸ் சேமாக இருந்தால் டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கணும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கணும். அப்புறம் ரிட்டர்ன் டைப் ஆர் நாட் கன்சிடர்டு ஃபார் ஓவர்லோடிங் சேம் டேட்டா டைப். இந்த ரிட்டர்ன் டைப் இருக்கு இல்லையா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பாருங்கள், இங்கே வாய்டுன்னு கொடுத்துருக்கேன், நான் எல்லாத்துக்குமே சேமாக தான் நான் கொடுத்துருக்கேன். அது சேமாக கொடுக்கணும்னு கம்பல்சரி இல்லை, நமக்கு எப்படி வேணுமோ அது வேறு கொடுத்துக்கலாம். ஸோ ரிட்டர்ன் டைப் அது கன்சிடர் பண்ணாது, ஓவர்லோட் பண்ணுறப்போ ரிட்டர்ன் டைப் கன்சிடர் பண்ணாது. தேர்ட் ரூல் என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் த ஓவர்லோடட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் பார்ட் ஆஃப் த பேராமீட்டர் லிஸ்ட் இன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இப்போ டிஃபால்ட் பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா அதை அது கன்சிடர் பண்ணாது. வாட் இஸ் டிஃபால்ட் பேராமீட்டர்? இப்போ நான் இங்கே ஒரு பேராமீட்டருக்கு இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன், y is equal to 5. இப்போ இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணால் அதுதான் என்னது, டிஃபால்ட் பேராமீட்டர். பாருங்கள், இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் என்னது, டிஃபால்ட் பேராமீட்டர். பேராமீட்டருக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர். இதை கன்சிடர் பண்ணாது. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் கம்பேர் பண்ணுறப்போ இதை என்ன பண்ணாது, கன்சிடர் பண்ணாது. So these are the 3 main rules. என்னென்ன 3 rules இருக்குது? Number of parameters should be different in argument or data type, or the return type are not considered, default arguments are not considered as a part of function parameter list. எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுகிறா இதெல்லாம் 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின். பெட்டர் யூ ரைட் டவுன் த
example what I have given students. Next வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்னென்னா, இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர். அதே தான் கன்ஸ்ட்ரக்டருங்கிறது எப்படி கிளாஸ் நேமில் தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர், நிறைய கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். எ கிளாஸ் கேன் ஹவ் மோர் தேன் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். திஸ் இஸ் கால் தேஸ் 2 பாயிண்ட்ஸ் எழுதணும், 3 பாயிண்ட்டுமே எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேன் பி அப்ளைட் டு த கன்ஸ்ட்ரக்டர்ஸ். A class can have more than one constructor with different signature is called constructor overloading. It provides the flexibility of creating multiple type of object. Object create பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கில். அதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. எப்போவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுமா. அங்கே பாருங்கள், இப்போ அசைன் ஒரு கிளாஸு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எது கன்ஸ்ட்ரக்டர், அசைன்ங்கிறது கிளாஸ் நேமா, டேட்டா மெம்பர். இங்கே பாருங்கள், அசைனுங்கிற நேம்லேயே இருக்குது ஒரு ஃபங்க்ஷன். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது ஒரு பேராமீட்டர், இதனோட சிக்னேச்சர். அடுத்த அசைன், அடுத்த அசைனுக்கு 2 பேராமீட்டர் இருக்குது. அடுத்த கன்ஸ்ட்ரக்டர், நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டர் எதுவுமே இல்லை. அசைனுங்கிறது கிளாஸ் நேம்லேயே இருக்கிறனால இந்த ஃபங்க்ஷன்லாம் constructor functions. So இங்கே more than one constructor இருக்கனால this is called constructor overloading. What is constructor overloading? Giving more than one constructor with different parameters, different signature is called constructor overloading. It allows the flexibility to create multiple type of object. இப்போ பார்த்தீங்கன்னா இது S, T, Z 3 objects create பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம இந்த கிளாஸ் நேமில் கொடுக்குற வேரியபிள்ஸ் தான் என்னது ஆப்ஜெக்ட். ஸோ ஹியர் எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்க்கு பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. டீங்கிற ஆப்ஜெக்ட்க்கு ஐம் கிவிங் ஒன் இன்டிஜர் பேராமீட்டர். ஜெட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஐம் கிவிங் 2 இன்டிஜர் பேராமீட்டர். அப்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப எந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும், எந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் பேராமீட்டர் கொடுக்கலையோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஏபிக்கெல்லாம் 0 வேல்யூ வந்தால் அதை டிஸ்பிளே பண்ணும். தென் டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பாசிங் ஒன் இன்டிஜர் பேராமீட்டர். அப்போ இந்த 3 கன்ஸ்ட்ரக்டரில் எது இன்டிஜர் பேராமீட்டர் வாங்குதுன்னு பார்க்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஏக்கு எக்ஸ், பிக்கு எக்ஸ் கொடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. தென் தேர்டு ஜெட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறப்போ வேரியபிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ பாசிங் 2 பேராமீட்டர் இன்டிஜர். அப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் 2 இன்டிஜர் பேராமீட்டர் எக்ஸிக்யூட் அக்செப்ட் பண்ணுதோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஏக்கு எக்ஸ் வேல்யூ வரும், பிக்கு ஒய் வேல்யூ வரும், தென் இட் இஸ் டிஸ்பிளேயிங். ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மாதிரி தான் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இது எப்போனா நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். இது என்ன கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர் கொடுத்துருக்கனால இதெல்லாம் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், இதுவும் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது என்ன கன்ஸ்ட்ரக்டர், இங்கே பேராந்தசிஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ இது என்ன கன்ஸ்ட்ரக்டர், நான் பேராமீட்டரைஸ்டு இல்லைன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. இன்னும் சப்போஸ் ஐ எம் கிவிங், இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஐ எம் கிவிங் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எஸ்ஸுங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். எஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுறேன். அப்போ மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு அதை ரிசீவ் பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன், இதை வந்து கிளாஸ் நேம் என்ன, அசைன். அப்போ அசைனுங்கிறது கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் டைப் ஆஃப் வேரியபிள் ஆப்ஜெக்ட் தானே. அப்போ இட் இஸ் அக்செப்டிங் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஆம்பர்சென்ட் கொடுப்போம். அதனோட மெமரி அட்ரஸ் அது ஷேர் பண்ணுது. As this constructor is accepting an object as the parameter, இது என்ன கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் இதை. This is called what constructor? Copy constructor. இது என்ன constructor? Parameterized
constructor. That is இது ஏன்னா 2 parameter கொடுத்துருக்கோம், அதனால இது என்னது parameterized constructor. இந்த constructor நேம் என்ன, no parameter. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், இந்த constructorோட பேர் என்னது, non parameterized or default constructor னு சொல்லுவோம். constructor different type already we have learnt in previous lesson. Copy constructor na constructor oda parameter object இருந்தா இல்லனா வேற ஏதாவது member function oda parameter object இருந்தாலும் சரி, return type object இருந்தாலுமே copy constructor execute ஆகும். ஸோ இது வந்து copy constructor. இது parameter, normal parameter, parameterized constructor. இது parameter கொடுக்காதனால non parameterized constructor. ஸோ நம்ம எப்படி parameter இங்கே object create பண்ணுறப்ப கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த constructor execute ஆகும். Other students, are you clear about these topics? Compiler identifies a given member function is constructed by its name and return type. Constructor member function ஆன அதனோட நேம் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். So since there are multiple constructor present, argument to the constructor should be passed to the creating object. Multiple type of constructor இருக்கு இல்லையா, அதே அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் இங்கே பாருங்கள் இந்த இதில் இந்த மாதிரி பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்தந்த கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஷால் வி வைண்ட் அப்? We shall continue in next part. Thank you.